ஒரு 5-6 வருஷத்துக்கு முதல் நான் கனடாக்கு வாரத்துக்கு முதல் ஸ்ரீலங்காவில் இருக்கக்குள்ள ஒரு தடவை எங்களோட வீட்டில் ஒரு சிரமதானம் ஒன்று செஞ்சோம். அந்த சிரமதானம் செய்யக்குள்ள ஒரு பாக்ஸ் ஒன்றுக்குள்ள இருந்து ஒரு லெட்டர் ஒன்று எடுத்தேன். அந்த லெட்டர் பார்த்தீங்கன்னு சொன்னால் என் ஃபாதர் என் மதருக்கு அவர் யூனிவர்சிட்டியில் இருக்கிற டைமில் எழுதினது. அன்புள்ள எங்களோட மதர பேரை போட்டு நான் நலம், நீங்கள் நலமாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகிற ஒரு லெட்டர் உண்டு. அதை நானும் என் சிஸ்டர்ஸும் சேர்ந்து எடுத்து 2 பேரையும் கலாய்ச்சோம். அந்த டைமில் எங்களோட அப்பா யூனிவர்சிட்டியில் இருக்கக்குள்ளே அவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த டைமில் அவங்களோட கம்யூனிகேஷன் பார்த்தீங்கன்னு சொன்னால் லெட்டர். அந்த டைமில் இன்டர்நெட் இல்லை, வாட்ஸ்அப் இல்லை, ஃபோன் ஃபோன் எப்படி இருந்தீங்கன்னு சொன்னால் அந்த சில இடத்த கண்டிருப்பீங்க. அது இப்போ ஸ்ரீலங்காவில் எந்த எல்லாம் இருக்குன்னு சொல்லி தெரியல. அந்த இப்படி ஒரு போஸ் ஒன்று இருக்கும். அந்த போஸ்ட்டில் டெலிஃபோன் இருக்கும். நீங்கள் கொயின்ஸை போட்டு கால் எடுக்கலாம். அப்படியான போஸ்ட்டுகள் தான் அந்த டைமில் இருந்ததாம். அதுவும் அந்த போஸ்ட்டுக்கு லைனில் நின்று போய் கொயின்ஸில் போட்டு பேசுகிறதாம். ப்ளஸ் லெட்டரும் அவங்க பரிமாறி கொள்கிற. அங்கேருந்து எங்கள் அப்பா கேண்டியில் பேராதனை யூனிவர்சிட்டியில் ஸ்டடி பண்ணினேன். ஸோ அங்கேருந்து அவர் லெட்டர் போடுற, அதுக்கப்புறம் இவங்க இங்கேருந்து மாதிரி லெட்டர் போடுறேன்னு சொல்லி ஒரு லெட்டர் உண்டு. பழைய லெட்டர், அந்த லெட்டர் எல்லோ கலர் ஆகிட்டு அந்தளவுக்கு ஒரு லெட்டர் ஒன்று பார்த்தேன். அந்த டைமுக்கு இப்போ நம்ம டைம் ட்ராவல் பண்ணி போய் என் அப்பாகிட்டேயோ அப்படி என் அம்மாகிட்டேயோ இன்னும் ஒரு 10-20 வருஷத்தில் இன்டர்நெட்டுன்ற ஒரு விஷயம் வரும். இன்டர்நெட்டு கூடாக நம்ம ஈஸியாக வித்தின் செகண்டில் மெசேஜ்களை பரிமாறிக்கொள்ளலாம். இமெயிலுன்ற ஒரு விஷயம் வரும், வாட்ஸ்அப்னு ஒரு விஷயம் வரும், டெக்ஸ்ட் மெசேஜஸ் வரும், கால் பண்ணலாம், எப்போ வேணும்னாலும் கால் பண்ணலாம். நம்மளோட ஃபோனை ஒரு இடத்த தேடி போய் பேச தேவையில்லை, நம்மளோட ஃபோன் நம்மளோட கையிலே எடுத்துகிட்டு தெரியலாம்னு சொல்லி நான் ஒரு 10-20 வருஷத்துக்கு முதல் போய் அவங்கள்ட்ட சொல்லியிருந்தா அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. த சேம் திங் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. அதுதான் பிட்காயின். எப்படி 10-20 வருஷத்துக்கு முதல் போய் இன்டர்நெட்டுன்ற ஒரு விஷயம் வரும், இமெயிலுன்ற ஒரு விஷயம் வரும், இன்டர்நெட் கூடாக எல்லாமே ஈஸியாகும். நம்ம போஸ்ட் ஆஃபீஸுக்கு இப்போ ஒரு லெட்டர் ஒன்று அனுப்ப தேவையில்லை, நம்ம ஈஸியாக எஸ்எம்எஸ் இந்த ஆன்லைன் மூலமாக எல்லாத்தையும் செஞ்சு கொள்ளலாம். டிவியில் பிளாக் அண்ட் ஒயிட் படம் பார்க்க தேவையில்ல, கலர் மூவிஸ் வரும். அடுத்தது நம்ம ஆண்டனா போட்டு ஆண்டனாவில் இருந்து கேபிள் எடுத்து தான் படம் பார்க்கணும் அவசியம் இல்லை, ஃபோன்லேயே நம்ம படம் பார்க்கலான்னு சொல்லி 20 வருஷத்துக்கு முதல் சொல்லியிருந்தா நிறைய பேர் நம்பியிருக்க மாட்டாங்க. சேம் திங் இப்போ நடந்துகிட்டு இருக்குது. நெட்ஃப்ளிக்ஸுங்கிறது இப்போ எல்லாருக்குமே தெரியும். அநேகமான நாட்கள் நெட்ஃப்ளிக்ஸில் சப்ஸ்கிரிப்ஷன் வச்சுருப்பீங்க. அப்படி நெட்ஃப்ளிக்ஸுக்கு ஈக்குவலான ஏதாவது அமேசான் ப்ரைம் அப்படி இல்லைன்னு சொன்னால் யூடியூப் ப்ரீமியம்னு சொல்லி ஏதாவது ஒன்றில் நீங்கள் எப்போ சப்ஸ்கிரிப்ஷன் வச்சுருப்பீங்க. நெட்ஃப்ளிக்ஸ் வந்த புதுசுக்குள்ளே கேபிள் டிவிஸ் தான் அநேகமான நாட்களில் வீட்டில் இருந்திருக்கும். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியாது. நான் ஒரு 90s கிட்டுங்கிறதால எனக்கு ஞாபகம் இருக்குது. டிவி கலங்கினா அந்த இறைச்சல் மாதிரியான நான் வந்தால் வீட்டை அம்மா இல்லாட்டி அப்பா சொல்லுவாங்க, போய் இது அண்டனாவை அட்ஜஸ்ட் பண்ணுன்னு சொல்லி. அப்போ போய் அண்டனாவை அட்ஜஸ்ட் பண்ணி போட்டு இப்போ சரியான்னு கேட்ட உடனே அவங்க இப்போ சரி இன்னும் கொஞ்சம் மாற்று அங்கே மாற்றுன்னு சொல்லுவாங்க. எத்தனை பேருக்கு இந்த நினைங்க 2K ஜென்சி ஜென் அல்ஃபாக்கெல்லாம் இதெல்லாம் தெரிஞ்சிருக்குமான்னு சரியா. நீங்கள் ஒரு 90s கிட்ட இருப்பீங்கன்னு சொன்னால் மேபி உங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ கேபிள் டிவியை நம்ம எல்லாரும் பரவலாக எல்லா வீட்லையும் நம்ம பாவிக்கிட்டு இருக்கக்குள்ள யாரான ஒரு ஆள் வந்து நெட்ஃப்ளிக்ஸ்ன்ற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. இது இன்னும் ஒரு 5-10 வருஷத்தில் நம்ம எல்லாருமே நெட்ஃப்ளிக்ஸ் பண்ணுற சப்ஸ்கிரிப்ஷனை பாவிப்போம். யாருமே ஆண்டனா போட்டு கேபிள் டிவி பாவிக்க மாட்டோம்னு சொல்லிக்குள்ள நிறைய பேர் ஆன்சர் என்ன இருந்தீங்கன்னு சொன்னால் நெட்ஃப்ளிக்ஸ் ஒன் ஒர்க், இதை மாதிரி எல்லாம் இதெல்லாம் ஒர்க் ஆக மாட்டேங்கி, கேபிள் டிவி தான் பெஸ்ட்னு சொல்லியிருப்பாங்க. சேம் திங் அன்னரம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அன்னரம் எங்களோட அப்பா அம்மாவும் அவங்களோட கம்யூனிகேஷன் லெட்டர். ஓகே, ஸோ அந்த மாதிரி லெட்டர் அனுப்பிட்டு இருக்கிற காலகட்டத்தில் போய் ஒரு காலம் வரும், நீங்கள் இமெயில் அனுப்புவீங்க, இன்ஸ்டண்ட்டாக போகும். ஒஃபிஷியல் விஷயமெல்லாம் இமெயிலில் கம்யூனிகேட் பண்ணுவாங்க. பர்சனல் விஷயமெல்லாம் இந்த மெசேஜ் வாட்ஸ்அப்னு சொல்லி இதெல்லாம் வரும்னு சொல்லி அன்னரம் சொல்லியிருந்தா எத்தனை பேர் நம்பியிருப்பாங்க. அந்த டைமில் நான் சின்ன வயசில் இருக்கக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட அப்பா நிறைய நியூஸ் பேப்பர் வாங்குவாங்க. டெய்லி நியூஸ், அடுத்தது சண்டே அப்சர்வர், அடுத்தது ஹிட்டட் என்று சொல்லி ஒரு புக் கொண்டு வரும். நான் சொல்கிறதெல்லாம் 90s கிட்ஸுக்கு நிறைய ரிலேட் ஆகும். தினமுரசு, தினத்தந்தி சொல்லி தமிழ் நிறைய நியூஸ் பேப்பர். எங்களோட வீட்டை தமிழ் பேப்பரும் எடுப்பாங்க, இங்கிலீஷ் பேப்பரும் எடுப்பாங்க, எடுத்து வச்சுட்டு அதை பார்ப்பாங்க. ஒரு டைம் நான் சின்ன வயசில் இருக்கக்குள்ள எங்களை வாகனம் ஒன்றை விற்கணுங்கிறதுக்காக அதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டை நியூஸ் பேப்பரில் போட்டு அது அவனால் அதை ஓகே பண்ணி அதுக்கு 1000 or 2000 rupees பே பண்ணி அதை பப்ளிஷ் பண்ணி அது வாரத்துக்கு ஒரு கிழமை 2 கிழமையோ சம்திங் ஆச்சு. அதுக்கப்புறம் அது வந்ததுக்கு பிறகு அந்த நியூஸ் பேப்பரில் எடுத்து பார்க்காங்க. ஓகே, நம்மளோட அட்வர்டைஸ்மெண்ட் இதில் இருக்கு, நம்மளோட ஃபோன் நம்பர் இருக்குது, இதை பார்த்து ஒரு கால் எடுப்பாருன்னு சொல்லி பார்த்தது எனக்கு இன்னும் ஒரு மெமரியாக இருக்குது. அந்த டைமில் நான் அவங்கள்ட்ட போய் சொல்லியிருந்தா நான்
டைம் ட்ராவல் பண்ணி வரேன். இன்னொரு 10-20 வருஷத்தில் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் 1-2 கிளிக்ஸில் நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணலாம். உங்களோட ஃபோனை வச்சு நீங்கள் தேவையான ஆக்களை எங்கே இருந்து வேணுனாலும் டார்கெட் பண்ணி அட்வர்டைஸ்மெண்ட் ரன் பண்ணலான்னு சொல்லியிருந்தா என் அப்பாவும் என் அங்கிளும் நம்பியிருப்பாங்களான்னு சொல்லி எனக்கு தெரியாது. பட் ஸ்டில் அது வந்திக்கா இல்லையா? இன்றைக்கு எத்தனை பேர் நியூஸ் பேப்பர் வாங்குறீங்க? உங்களோட வீட்டை திரும்பி பாருங்கள், எத்தனை பேர் படிக்கிறதுக்காக நியூஸ் பேப்பர் வாங்குறீங்க? இப்போ நியூஸ் பேப்பர் கம்பெனிஸ் எல்லாம் ஆன்லைனுக்கு வந்துட்டாங்க. அந்த டைமில் நியூஸ் பேப்பர் வரக்குள்ள இன்டர்நெட் புதுசாக வரக்குள்ள நியூஸ் பேப்பர் வரக்குள்ள இன்டர்நெட் புதுசாக வரக்குள்ள நியூஸ் பேப்பர் எல்லாம் இதெல்லாம் அங்கே வைக்கா போகுது. இன்டர்நெட்டுங்கிறது பிள்ளையான விஷயம். இன்டர்நெட் உங்களோட வீட்டுக்குள்ளே வந்தால் அது ஒரு டீமன், அது ஒரு தப்பான விஷயம், அது ஒரு கெட்ட விஷயம், கூட அழிக்க வர ஒரு விஷயம்னு சொல்லி எல்லாம் நான் பர்சனலாகவே கேள்விப்பட்டிருக்கிறேன். அண்ணா என் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் சில கேட்பாங்க, நம்ம இன்டர்நெட் எல்லாம் பாவிக்க போகிறோம், இன்டர்நெட் பாவிச்சா பிள்ளையான விஷயம் என்ன, அது நம்மளை கண்காணிச்சு அது இதுன்னு சொல்லி நிறைய ரூமர்ஸ். ஓகே, இன்டர்நெட்டை பற்றி இன்டர்நெட்டுன்றாலே பிள்ளை. இன்றைக்கு இன்டர்நெட் இல்லாமல் 6வது மனிதன் இருக்கான். அப்படி இருந்தால் அவன் காட்டுக்குள்ளே வாழணும். உங்களால் ஒரு நாள் ஃபுல்லாக இன்டர்நெட்டை ஃபுல்லாக எல்லாத்தையுமே டேர்ன் ஆஃப் பண்ணிவிட்டு 24 hours சும்மா கழிக்க ஏழுமான்னு கேட்டால் உங்களால் முடியுமா? அனைவனாங்களுக்கு முடியாதுன்னு சொல்லுவாங்க. எனக்கு இந்த ஃபோனை பார்க்காம, இது இன்ஸ்டாகிராம் பார்க்காம, டிக்டாக் பார்க்காம, ஃபேஸ்புக் பார்க்காம இருக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஈவன் எனக்கு முந்தின ஜெனரேஷன், எங்களுடைய அப்பா அம்மாவோட ஜெனரேஷன் கூட இன்றைக்கு எல்லாருமே ஃபேஸ்புக்கில் இருக்காங்க. ஃபேஸ்புக்கில் குட் மார்னிங் குட் நைட் மெசேஜ் அனுப்பிட்டு இருக்காங்க. ஓகே, அந்த 80s 70s 60s ஜெனரேஷன் எல்லாம் அவங்கெல்லாம் இன்டர்நெட்டுக்குள்ளே வந்து இந்த ஃபேஸ்புக்கில் இந்த அளவு டெக்னாலஜியை படிப்பாங்களான்னு சொல்லி ஒரு கேள்விக்குறியாக இருந்துச்சு. ஆனால் வந்தாங்க, எல்லாரும் வந்து இருக்காங்க. இந்த சேம் ரெவல்யூஷன் இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது தான் இந்த பிட்காயின். நீங்கள் நினைக்கலாம் பிட்காயின் ஆல்ரெடி $100,000 ஈக்குவலாக தாண்டி போயிட்டுது, இப்போ வாங்குறதெல்லாம் இது இல்லை. நீங்கள் ஒரு ஸ்பெகுலேட்டிவ் அசெட்டாக பார்ப்பீங்கன்னு சொன்னால் பிள்ளை. பிட்காயின் ஒரு காலமும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அசெட் இல்லை. நான் பிட்காயின் எப்படி பார்க்கணுன்னு சொன்னால் மணிக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்த ஒரு பொருளாக தான் நான் பிட்காயினை பார்க்கேன். நான் ஒன்றும் மற்ற கிரிப்டோ கரன்சியில் பார்க்கலாம். மற்ற கிரிப்டோ கரன்சி இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அது விலை கொண்டது பிறகு விற்கிங்க வாங்கிங்க, அதை பற்றி நான் சொல்ல வரல. நம்ம பாவிக்கிற அந்த கள்ள ஃபேக் பேப்பர் கரன்சி எல்லாம் எந்த விதமான ஒரு ஸ்டாண்டர்டும் இல்லாமல் பிரிண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. 1971 பிரசிடென்ட் நிக்சன் கோல்ட் ஸ்டாண்டர்டை ரிமூவ் பண்ணினதுக்கு பிறகு இன்றைக்கு வரைக்கும் சும்மா பிரிண்ட் பண்ணி தள்ளிட்டு இருக்காங்க. எந்த விதமான பேக்கப்பும் இல்லாமல் கண்டினியூஸ் அவனை பிரிண்ட் பண்ணி அவனோட சொந்த தேவைக்காக அயல்நாட்டு யுத்தங்களுக்கும் அவனோட கள்ள கரப்ஷனுகளுக்கும் பாவிச்சிட்டு இருக்கிறதால தான் நம்மளுக்கு இன்ஃப்ளேஷனுங்கிற ஒரு விஷயம் ஒன்று வந்துட்டு இருக்குது. அதேமாதிரி நாங்கள் இன்ஃப்ளேஷன் நெல்லன்ற மாதிரி கேட்பாங்க. எந்த தலைக்கு அவங்க தலைக்கு எல்லாம் என்ன இருக்குன்னு எனக்கு இன்னும் தெரியா. இன்ஃப்ளேஷனுங்கிறது இந்த பிரச்சனையால் உருவாகினதுங்கிறது அநேகமாக வழங்காமல் கவர்மெண்ட் எங்களை காப்பாற்றும் அது இதுன்னு சொல்லிட்டு மூக்கால் அழுதுட்டு இருக்காங்க. இல்லையே, நான் எனக்கு கிடைக்கிற மணி எனக்கு கிடைச்சி தான் இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு சம்பளம் கூட்டிகிட்டு போகுதானு சொல்லி நீங்கள் யோசிப்பீங்களா இருந்தா? இப்போ உங்கள்கிட்ட $100 இருக்குன்னா $100 5 வருஷத்துக்கு மேலே $100 தான், இப்போ $100, இன்னொரு 5 வருஷத்துக்கு மேலே $100 தான். ஆனால் 5 வருஷத்துக்கு முதல் அந்த $100 வாங்க முடிஞ்ச பொருள் இன்றைக்கு வாங்க முடியுதா? உங்களால் முடியாது. 5 வருஷத்துக்கு முதல் நீங்கள் 10 பொருள் வாங்கியிருப்பீங்கன்னு சொன்னால் அதே $100 இன்றைக்கு ஒரு 2 இல்லாட்டி ஒரு பொருள் தான் வாங்கலாம். இன்னொரு 5 வருஷத்துக்கு பிறகு அந்த ஈவன் ஒரு பொருளை கூட வாங்க இயலாத நிலைமையெல்லாம் போயிட்டு இருக்குது. இதுட பேர் தான் இன்ஃப்ளேஷன். ஸோ இந்த இன்ஃப்ளேஷனுக்கு ஹெட்ஜாக இருக்கிறது தான் பிட்காயின். ஏன் பிட்காயினுங்கிறது இதுக்கு அல்டர்னேட்டிவ் மணிங்கிறதுக்கு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கிறேன். அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு அது சம்மந்தமான மேலே டீட்டெயில் சொன்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சம்மந்தமான மேலதிய டீட்டெயில் மணியை பிட்காயினோட கம்பேர் பண்ணி ஒரு உங்களுக்கு வீடியோ போடுறேன். சிலாக்க சொல்லுவாங்க பிட்காயினை விட கோல்டு பேஸ்ன்னு சொல்லி, பிட்காயினுக்கும் கோல்டுக்கும் எப்படின்னு சொல்லி அதுக்கும் ஒரு வீடியோ ரீசெண்டாக போட்டிருக்கிறேன். இந்த கீழே இருக்கிற இந்த பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்துக்கொள்ளுங்க. ஏன் கோல்டை விட பிட்காயின் பெஸ்ட்டுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ எப்பயுமே இந்த வீடியோட டாபிக் ஏற்ற மாதிரி எப்பயுமே ஒரு புது டெக்னாலஜி ஒன்று வரக்குள்ள பழைய டெக்னாலஜியில் இருக்கிற நிறைய பேர், பெரும்பான்மையானாக்கள், எல்லாருமே இல்லை, பெரும்பான்மையானாக்கள் அதை எதிர்ப்பாங்க. கடைசி அந்த டெக்னாலஜி மற்ற டெக்னாலஜியை முறியடிச்சு எல்லாருமே பரவலாக அடாப்ட் பண்ணிட்டு வரக்குள்ள அப்படி எதிர்த்தாக்களும் சைலண்டாக போய் அடாப்ட் பண்ணுவாங்க. இதுதான் நடக்கும். பிட்காயின் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்டில் ஏர்லி. உலகத்தோட சனத்தொகையில் not even 5% கூட அவேர்னஸ் இல்லாமல் தான் பிட்காயின். அதாவது அவேர்னஸ் இருந்தாலும் பிட்காயின் 5% ஆஃப் த பீப்புள் பிட்காயின்ல இன்னும் வாங்கி விற்று பிட்காயின் ஹோல்ட் பண்ணல. ஸோ இப்போ நீங்கள் உள்ளுக்கு வாரீங்கன்னு சொன்னால் 1990 இன்டர்நெட் ஆதிக்கம் கொஞ்சம் கொஞ்சம் உருவாகக்குள்ள இன்டர்நெட் ரிலேட்டடாக ஒரு கம்பெனி ஒன்று உருவாக்கி இன்றைக்கு $1 பில்லியன் கம்பெனியில் இருக்கிற அமேசான், அலிபாபா போன்ற கம்பெனிஸுக்கு ஈக்குவல் நீங்கள் இப்போ பிட்காயினுக்குள்ளே வாரது. பிட்காயின் கொஞ்சம் $1 மில்லியன் தாண்டி போதான் போதோ அதுக்கு பிறகு நம்ம பிட்காயினை இது ஃபேக் கரன்சியில் மெஷர் பண்ணுறதை நிப்பாட்டுவோம். அப்படி நிப்பாட்டினதுக்கு பிறகு எல்லாருமே பிட்காயினை பரவலாக அடாப்ட் பண்ணக்குள்ள நீங்கள் இப்போ வராட்டியும் அந்த டைமில் வருவீங்க. இப்போ இருக்கிற கொஷன் என்னன்னு சொன்னால், நீங்கள் ஏர்லியாக வந்து சக்ஸஸ் ஆக போகிறீங்களா? அப்படி இல்லைன்னு சொன்னால் கூட்டத்தோட கூட்டமாக கடைசியாக வந்து ஐயோ நான் லேட்டுன்னு சொல்லி கவலைப்பட போகிறீங்களா? இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பிட்காயின் கிரிப்டோ சம்மந்தமாக ஃப்ரீயாக
படித்து சம்மந்தமான எல்லா விஷயம் தெரிஞ்சு சொல்லணும்னு சொன்னால் இந்த வீடியோ பார்க்க டைமில் வீடியோ எடுத்து லைக் பண்ணுங்கள் சம்மந்தமாக மேலே டீட்டெயில்ஸ் தான். பாய்.